பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களால அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான, புரட்சி தலைவியின் வடிவந்த சிங்கங்களான, என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் இங்குள்ள மக்களின் நலனுக்காகவும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பரிபூர்ண ஆசியோடு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் மற்றும் முன்னாள் IFS அதிகாரி திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தோடும் மற்றும் மருத்துவர் ஐயா ராமதாசர் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து போட்டியிடும் நிலையில் இந்த தேர்தலில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கும் முழுமையாக வளர்ச்சி பெறாமல் அப்படியே இருக்கிறது. முறையான சாலை வசதி இல்ல, பெண்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரல, மற்றும் சட்டம் ஒழுங்கு கேட்கவே வேண்டாம். அது மட்டும் இல்லாம இங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்கான எந்த சூழ்நிலையும் இங்க உருவாகவில்லை, செய்யவும் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு இடத்துக்குமே எனக்கு இப்ப வித்தியாசம் தெரியல. புதுச்சேரி மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் நெடுநாள் கோரிக்கையா இருக்குது. அதனாலதான் அம்மா 2011ஆம் ஆண்டு இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இருக்கின்ற முதல்வரோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார். திரு ரங்கசாமி அவர்கள் முதல்வரானார் அப்போ 2011. ஆனால் மறுநாளே அவர் நமது கூட்டணியை முறித்துக் கொண்டது அனைவருக்கும் தெரியும். அன்றைக்கு நாம் ஆட்சியில் பங்கு பெற்று இருந்தால் இன்றைக்கு கண்டிப்பாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கும். எனவே புதுச்சேரி மக்களின் நலனில் அக்கறை கொண்ட நமது கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் யாருமே மீனவர்களோட நலனை பார்க்கல, இங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல, பெண்களுக்கான வேலை வாய்ப்போ அவர்களுக்கான திட்டங்களோ எதுவுமே செயல்படுத்தவும் இல்லை. மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலங்களில் வழங்குகின்ற நிவாரண தொகையை உயர்த்தி வழங்கப்படவில்லை. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கான பென்ஷன் தொகையெல்லாம் சரியா அவங்க கொடுக்கல. அதே மாதிரி மருத்துவ வசதி இதெல்லாம் சரிவர இங்க கிடைக்கல. கிராமப்புறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க குண்டும் குழியுமா இருக்கு, ரோடு போடல, லைட் இல்லாம நிறைய கிராமங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னாக்க மழை காலங்கள்ல கடல் தண்ணி உள்ளர கிராமங்கள்ல வருது. அதுக்கு தடுப்புகள் செய்யறத பத்தி எதுவுமே பேசல. ஆனா தேர்தலுக்கு தேர்தல் சொல்றாங்க, ஆனா மக்களுக்கு எந்தவித வளர்ச்சி திட்டங்களோ நல்லதோ எதுவுமே நடக்கல. அதனால இங்க நீங்க எங்களுடைய கூட்டணி இதுக்கு நீங்க ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். எங்களுடைய இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் திருபுவனை தனி கீதா வேலழகன் அவர் நிற்கிறாரு. அவருக்கு நீங்க வைர சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வாக்குகளை கொடுத்து அவரை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். இந்த தேர்தல் ஒரு புதிய கூட்டணியா நாங்க அமைச்சு வந்திருக்கோம். இதுவரைக்கும் இல்ல, புதுசா இப்ப செஞ்சிருக்கோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல 30 ஆண்டு காலமா நாங்க ஆட்சியில இருந்திருக்கோம். அம்மா ஆட்சி பண்ணியிருக்காங்க. நிறைய பெண்களுக்கு திட்டங்கள்லாம் கொண்டு செஞ்சிருக்காங்க.
அப்போ 2016 அந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 7,40,00,000 பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி உள்ள இடத்துலயே நாங்க நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆனா இப்போ இங்க பாத்தீங்கன்னா 9,44,000 பேர் தான் மொத்த ஜனத்தொகை. இதுக்கு ரொம்ப நல்லா செய்யலாம். ஒரு நல்ல அரசாங்கம் இருந்துச்சுன்னா மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத அழகா செஞ்சு கொடுக்க முடியும். நாங்க நிச்சயம் செய்வோம். நானும் கேட்டுக்குவேன். இவரு இங்க IAFS ஆபீசரா 13 வருஷம் இங்க உங்களோட மக்களா இருந்து வேலை செஞ்சிருக்கிறாரு. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அரசாங்க வேலையை உதறி தள்ளிட்டு இந்த இதுக்கு அரசியல்ல வந்திருக்காரு. அதனால நல்லவங்க எல்லாம் அரசியல்ல இருக்கணும், நல்லது செய்யணும் மக்களுக்காக. அதனால இந்த முறை ஒரு மாற்றத்தை நீங்க எங்க கூட்டணிக்கு கொடுத்து இங்க புதுச்சேரியில ஒரு புதிய அரசாங்கத்தை நீங்க வர்றதுக்கு வழிவகை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய வாக்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நிறைய பேர் அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, அன்னையோட விட்டுருவாங்க, திருப்பி மக்களை பார்க்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. அதனால நிச்சயமா உங்களுக்கு வேண்டியதை செய்வோம். பெண்களுடைய யாரையும் எதிர்பார்க்காம உங்க சொந்த கையில நீங்க சம்பாதிக்கணும். அந்த வழியை பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வோம். உங்க வீட்டுல படித்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுங்கிறத பார்த்து அதையும் செய்வோம். நிச்சயமா நல்ல புதுச்சேரியை நாங்க உருவாக்குவோம். அதனால நீங்க எல்லாரும் நாங்க உங்களோட இருக்கோம், நீங்க எங்களோட இருக்கணுங்கிறத நான் அன்போடு கேட்டுக்கிறேன். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு நீங்க வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறது அதுதான். நாளை நமதே வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.